இந்த சேர்ல உட்கார்ந்தா நீங்க இறந்துருவீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆமா, இந்த ஒரு சேர்ல யார் உட்கார்ந்தாலும் மரணம் நிச்சயம்னு சொல்லப்படுது. 200 வருஷங்களா சேர்ல உட்கார்றவங்கள தொரத்தி தொரத்தி கொல்லக்கூடிய பேய் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? சரியா 17ஆம் நூற்றாண்டுல டேனியல் லாவுட்டி அப்படிங்கிற நபர் லண்டன்ல இருக்கக்கூடிய வடக்கு யார்க் அப்படிங்கிற பகுதியில இருக்கக்கூடிய கிர்பே பிஸ்கே அப்படிங்கிற பகுதிக்கு குடிபெயர்ந்திருக்காரு. இவர் அங்க ஒரு தோட்டம் ஒண்ண வாங்கி அதுல விவசாயம் செஞ்சுட்டு வந்திருக்காரு. விவசாயம் தான் அவருடைய பிரதான தொழிலா இருந்திருக்கு. இது எல்லாருமே பாத்தீங்கன்னா இவர் விவசாயம் தான் அங்க பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஒரு விவசாயின்னு நம்பிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இவரு கள்ள நோட்டு தயாரிக்கிறத ரகசியமா செஞ்சுட்டு வந்திருக்காரு. இதன் மூலமாக இவர் தனக்கு தேவையான பணத்தை தானி பிரிண்ட் அடிச்சு அதை செலவும் செஞ்சுட்டு வந்திருக்காரு தாராளமா. அவருக்கு எலிசபெத் அப்படிங்கிற மகள் இருந்திருக்காங்க. எலிசபெத்துக்கும் அதே பகுதியில வசிச்சுட்டு வந்த தாமஸ் பஸ்பே அப்படிங்கிறவருக்கும் காதல் ஏற்பட்டுச்சு. இந்த காதல் திருமணத்துல போய் முடிஞ்சது. ஆனா பாருங்க, இந்த திருமணத்துல டேனியல் லாவுட்டிக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. ஏன் அப்படின்னா தன் மகள் காதலிக்கக்கூடிய பஸ்பே ஒரு குடிகாரர் அப்படிங்கிறதுனால தான். பஸ்பே தினமுமே பார்க்கு போய் குடிக்கிறத ஒரு வழக்கமா வச்சிட்டு இருந்திருக்காரு. அவர் தினமுமே இந்த மாதிரி குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவாராம். சோ பஸ்பே பாத்தீங்கன்னா ரெகுலர் கஸ்டமர் அங்க இருக்கக்கூடிய ஒரு பார்க்கு. அதனால தினமும் இந்த மாதிரி பார்க்கு வரதுனால பஸ்பேவுக்காகவே ஒரு சேர தனியா அந்த பார் நிர்வாகம் வழங்கி இருந்துச்சாம். அவர் தினமுமே அந்த சேர்ல தான் அமர்ந்து மது அருந்துவாராம். இந்த நிலைமையில ஒரு நாள் ரொம்ப நேரம் ஆகியும் கூட பஸ்பே வீட்டுக்கு வராமலே இருந்திருக்காரு. அப்பதான் அவருடைய மாமனார் டேனியல் இருக்காரு இல்லையா, டேனியல் அவுட்டி, அவரும் அவருடைய மகள் எலிசபெத்தும் அவருக்காகவே வீட்டுல காத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவர் வந்திருக்காரு. அப்படி வந்தபோது அவருக்கும் டேனியலுக்கும் அந்த இடத்துல பெரும் வாக்குவாதம், சண்டையே வெடிச்சிருக்கு. குடி போதையில் இருந்த பஸ்பே அங்கிருந்த ஒரு சுத்தியலை எடுத்து டேனியல் அவுட்டியுடைய தலையிலேயே பலமா அடிச்சிட்டாரு. அதனால மண்டை உடைந்து ரத்தம் கொட்டி அந்த சம்பவ இடத்திலேயே டேனியல் அவுட்டி மரணம் அடைஞ்சு போயிட்டாரு. இதற்கப்புறமா போலீசார் பஸ்பேவை கைது செய்யறாங்க. அவருக்கு அந்த நாட்டு சட்டப்படி தூக்கு தண்டனை விதிக்கப்படுது. இந்த நிலைமையில அவர் சிறையில் அடைக்கப்படுறாரு. ஒவ்வொரு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் போதும் அவருக்கு கடைசி ஆசையை கேட்டு அதை நிறைவேற்றது அப்படிங்கிறது வழக்கம் இல்லையா? அந்த மாதிரி பஸ்பேவுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்கப்படுது. அவர் என்ன தெரியுமா சொல்லிருக்காரு? எப்பவுமே தான் அமர்ந்து மது அருந்தக்கூடிய சேர்ல அதே பாருக்கு போய் மது அருந்தணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. இதை கேட்டுட்டு கோர்ட் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே செஞ்சு அவருடைய அந்த மது அருந்தக்கூடிய பாருக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு அனுமதியும் கொடுக்குறாங்க. இதற்கப்புறமா இந்த நிலைமையில அதுல உட்கார்ந்து மது சாப்பிட்டு அவருக்கு நடந்ததையெல்லாம் யோசிச்சு பார்க்க தோணுது. அது மது போதையை விட இந்த தனி சேர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இந்த தனி சேரை கொடுத்து அவர் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. குடிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷாலிட்டி கொடுத்த மாதிரி அந்த தனி சேர் மீதான அந்த பெருமை குறித்த போதை தான் அவருக்கு அந்த மது போதையை விட அதிகமா இருந்திருக்கு அப்படின்னு உணர்ந்துறாரு. இப்படி என்னுடைய வாழ்க்கையே போயிடுச்சே அப்படின்னு அவர் நினைச்சிட்டு அந்த முறை மது குடிச்சிட்டு எழுந்து அவர் போகும்போது கடைசியா இனிமேல் இந்த சேர்ல அமர்பவர்கள் எல்லாருமே அழிவை சந்திப்பார்கள் அப்படின்னு சாபம் விட்டு போறாரு. அவருடைய கடைசி வார்த்தை அதுதான். அப்புறம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா அந்த பார் நிர்வாகம் என்ன பண்ணுது, அந்த சேர்ல யாரையுமே அமர்வதற்கு அனுமதிக்கிறதே இல்லையா. அதையும் மீறி அமர்ந்த சில பேர் மர்மமான முறையில மரணம் அடைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இரண்டாம் உலக போரின் போது கனடாவை சேர்ந்த விமானி ஒருத்தர் இந்த பார்க்கு வந்திருக்காரு. இந்த சேரை பார்த்ததுமே அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், நான் இதுல உட்கார்ந்து உங்களுக்கு இதை நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதுல அமர்ந்து மது அருந்த ஆரம்பிச்சாராம். அவர் அதற்கப்புறமா அங்கிருந்து போனதுக்கப்புறமா போர் விமானத்துல போகும்போது விபத்துல சிக்கி பரிதாபமா பலியாகிட்டாராம். இப்படிதான் இதுல அமர்ந்த பலருடைய உயிரையுமே இந்த சேர் குடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. 1970களில் பல பேர் இந்த சேர்ல அமர்ந்திருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே மர்மமான முறையில மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அந்த சேர் இங்கிலாந்துல த்ரிஷ்க் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அருங்காட்சியகத்துல அந்த சேர் மக்கள் பார்வைக்காகவே வைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அதை பராமரிப்பு பணி செய்யும் போது கூட அதுல யாருமே தப்பி தவறி கூட அமர்ந்து விடாதபடி அந்த அருங்காட்சியக நிர்வாகம் பார்த்து அதை வந்து வச்சிட்டு இருக்காங்களா.